அல்லேலூயா. வந்திருக்கின்றது என்னுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியம் பண்ண செய்வா. இன்றைக்கு நாம் 8 மணிக்கு நீங்கள் தொடங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் எல்லாம் சண்டேஸ் கிளாஸுக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம். மழைக்காலமாக இருக்கிறதுனால 8 மணி தொடங்கல, 12 மணிக்கெல்லாம் முடித்து விடுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் இந்த நாள் எடுத்துக்கொள்ளும் வெளிப்பாடு புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்பாடு 21ஆம் வசனத்தில் 3வது வசனத்தை படிக்கலாம். மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது ஏதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அல்லேலூயா. யார் இருப்பா? எந்த மனுஷனிடத்துல பரிசுத்த ஆவியான் இருக்கிறதோ அவர்களிடத்துல அந்த தேவன் கூட இருப்பார். ஆமே ஆமே. இங்க யோவான் ஒரு பெரும் சத்தத்தை கேட்கிறான், ஒரு பெரும் சத்தம். அந்த சத்தத்திலிருந்து இன்னொரு சத்தம் ஜொலிக்கிறது. தேவன் மனுஷனிடத்துல பிரியமா இருக்கிறாராம். மனுஷனுக்குள்ளே வாசஸ்தலத்தை உண்டாக்கி மனுஷனுக்குள்ளே வாழுகிறதாக தான் இந்த வெளிப்பாடு புஸ்தகம் நமக்கு காண்பிக்கும். அல்லேலூயா. ஆமே. அப்ப இந்த நாள்ல நம்மிடத்துல தேவன் வாழுகிறார். நம்ம மனுஷன் இந்த சரீரத்துல, மனுஷியுடைய சரீரத்தில் இந்த ஆத்மாவில் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதை ஒரு வாசஸ்தலமாய் ஒரு வாசஸ்தலமாய் நமக்குள்ளே வசித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய வாசஸ்தலமாய் வசித்து கொண்டிருக்கிறதுனால நீங்க அவரை எப்படி வைத்திருக்க வேண்டும், எப்படி கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை சபை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பிதாவின் வாசஸ்தலம் இருந்தது. அப்பா அம்மா அவங்களை நம்பி ஒரு வாசஸ்தலம் வச்சிருந்தோம். அவங்களுக்கு தான் முக்கியத்தை கொடுத்து கொண்டு வந்தோம். அந்த நாளிலே சரியான ஆண்டோடைய வாசஸ்தலம் நமக்குள்ள இல்லாம இருந்ததுனால பிசாசோடு ஐக்கியப்பட்டு கொண்டிருந்தோம். ஏன்னு சொன்னா நம்முடைய அம்மாவும் நம்முடைய தகப்பனாரும் பிசாசோடு ஐக்கியமா இருந்து பிசாசோடு ஜீவித்ததுனால அவங்க புத்தி, அவங்க ஞானம், அவங்க அறிவெல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இருதயத்தை நிரப்பி வைத்திருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் நிரப்பி வைத்திருந்தது. அன்றைக்கு தேவ அறிவில்லாமல் இருந்தோம், தேவ ஞானம் இல்லாமல் இருந்தோம், தேவனுடைய குணம் இல்லாமல் இருந்தோம், தேவனுடைய புத்தி இல்லாமல் இருந்தோம், தேவனுடைய எந்தவித காரியங்களும் அறியாம பாரம்பரியமாய் அப்பா அம்மா நிழல்லே வாழ்ந்து இந்த ஆத்துமாவை பிசாசினால் நிரப்பப்பட்ட காலம். தேவனோ அந்த ஆத்துமாவை, பிசாசினால் நிரப்பப்பட்ட ஆத்துமாவை அதை மாற்றி ஆண்டவராய் இயேசு நம்முடைய இருதயத்திலே குடியிருக்கும்படி சில திட்டங்களை பண்ணி உங்களை உபத்திரத்தின் குகையிலிருந்து, நெருக்கத்தின் குகையிலிருந்து, பாடுகளின் குகையிலிருந்து, பிரச்சனை குகையிலிருந்து, உபத்திரத்தின் குகையிலிருந்து, அம்மாவால காப்பாற்ற முடியல, அப்பனால காப்பாற்ற முடியல, யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்ற சூழ்நிலையிலே ஆண்டவரை அறிந்தம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு வாசஸ்தலமாக்கும் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல, புரிந்தவர் கரங்களை தட்டி இந்த மழை காலத்திலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய வாசஸ்தலம் உங்களுக்குள்ளே வருகிறது. கர்த்தருடைய வாசஸ்தலம் உங்களுக்குள்ளே வருகிறது. கர்த்தருடைய வாசஸ்தலம் உங்களுக்குள்ளே வருகிறது. கர்த்தர் வாசம் பண்ணாம யாருமே இயேசுவோடு நடக்க முடியாது. கர்த்தர் வாசம் பண்ணாம ஒருவரும் இயேசுவோடு நடக்க முடியாது. ஆனபடி உங்கள் தடுமாற்ற, உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இறக்கி வைக்கும்படி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். அல்லேலூயா. அப்ப மனுஷனோடு ஆண்டவர் வாழ விரும்புகிறார். மனுஷனும் தேவனும் சேர்ந்து வாழ விரும்புகிறார்.
மனுஷனும் தேவனும் சேர்ந்து வாழ விரும்புவதனாலே ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அதை போல உங்களுக்குள்ள ஆண்டவராய் இயேசு வரும்போது நீங்கள் சொல்லல, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ். நீங்களும் ஆண்டவருமாய் சேர்ந்து வாழுகிற குட் நியூஸ். அவர் உங்களோடு படுக்கறை, உங்களோட வேலை, உங்களோட தொழில், உங்களுடைய யாத்திரை, உங்களுடைய சபை, எங்க போனாலும் கர்த்தர் குமாரனோடு இருந்தவர் உங்களோடு இருக்கிறதுனால மாத்திரம்தான் உனக்கு பலனே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனபடி அதை சரியாய் தற்காத்து கொண்டால், சரியாய் கவனித்துக் கொண்டால், அந்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்குள் இருந்து பெரிய காரியங்களை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப யோவான் கேட்கும் போது, மனுஷனிடத்திலே ஒரு வாசஸ்தலம் இருக்குது. இன்றைக்கு உலகம் அறியவில்லை, தேவனும் மனுஷனுமாய் வாழுகிறது. உலக மனுஷன் புரிந்து கொள்ளவில்லை, கடவுளும் மனிதனுமாய் எப்படி வாழ வேண்டும், கடவுளும் மனிதனுமாய் எப்படி செயல்பட வேண்டும், கடவுளும் மனிதனுமாய் எப்படி உறவாட வேண்டும், மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, இதை எல்லாம் இந்த உலகம் அறியாமல் இருக்கிறதை போல நீங்கள் அறியாமல் இருக்க கூடாது. அல்லேலூயா. குமாரனும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறது போல கர்த்தர் உங்களுக்குள் ஆத்துமாவிலே குடிகொண்டு தேவனை நீங்கள் ஒன்றாய் இருக்கும் போது நீங்கள் தேவ சிந்தனையிலே நிரம்பிக் கொண்டிருக்கணும், தேவ அறிவிலே நிரம்பிக் கொண்டிருக்கணும், தேவ ஞானத்திலே நிரம்பிக் கொண்டிருக்கணும். இந்த அழிந்து போற உலக ஞானத்திலே அல்ல, தேவன் உனக்குள்ளே உண்டாக்குற அந்த தேவ ஞானத்திலே நீ கடந்து போவாயானால் அந்த தேவ ஞானம் அந்த உலகத்தில் இருந்து உன்னை தூக்கி மாற்றி பரலோகத்தின் ஞானத்தை தந்து கொண்டே இருக்கும். அந்த பரலோகத்தின் ஞானத்தினால விடுதலை உண்டு, அதிசயங்கள் உண்டு, அற்புதங்கள் உண்டு, அடையாளங்கள் உண்டு, நோய்களை குணமாக்கும் வரம் உண்டு, சத்தங்களை உயிர்ப்பிக்கிறது எல்லாமே அந்த ஆவிக்குரிய ரகசியம். Ribala bashanda raga balada raga baba rikama naseka raga dara baba 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 ரிகாபாலாத ரகா. நீர் தான் ஒரு எழுப்புதலை தரணும், நீர் தான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். என் பிள்ளைகளுக்குள்ளே சகோதரருக்குள்ளே ஒரு அக்கினி அபிஷேகம் அநேகரை எழுப்பி வெளியே கொண்டிரும்படியாய் எல்லாருக்குள்ளும் வருகிற ஜனத்தின் மேல் ஒரு வாசஸ்தலம் இருதயத்திலே உண்டாக்கும்படி வந்து, ஓ உமக்குள் இருந்த அந்த வாசஸ்தலத்தை எங்களுக்கு தந்து அந்த வாசஸ்தலத்தில் இருந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பரலோக வாசஸ்தலத்தை தேடும்படியான கிருபையும் ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப மனிதனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற வாசஸ்தலத்துல எப்படி ஒரு மரக்கட்டை செதுக்கி தெய்வமாக்கினால் இந்த மரக்கட்டைக்கும் மனுஷனுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? ஒரு கல்லை கொத்தி தூக்கி நிறுத்தின அந்த கல்லுக்கும் மனுஷனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அல்லேலூயா. ஒரு சிமெண்ட் கொண்டு பூசி ஏதோ ஒன்று வரைந்து வைத்துவிட்டு அதுக்கும் மனுஷனுக்கு என்ன சம்பந்தம்? அல்லேலூயா. இன்றைய அநேக மனிதர்கள் ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள முடியாமல், ஆண்டவரோடு உறவாட முடியாமல், ஆண்டவரோடு ஐக்கியமா இருக்க முடியாமல், ஆண்டவருடைய வழிகளில் நடக்க முடியாமல் அநேக ஜனங்கள் இந்த மரத்தோடும் பொன்னோடும் வெள்ளியோடும் கல்லோடும் மண்ணான சிமெண்டோடும் ஏன் ஐக்கியம் வைக்கிறாங்க என்று சொன்ன வேற ஒன்றும் இல்ல, தேவனுடைய ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு கிடைக்க கூடாது. அநேக மனிதர்கள் தேவனோடு வாசம் பண்ணி நடக்காம கோடாகோடி ஜனம் இப்படிப்பட்ட முறைகேடான தவறுகளை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்குள்ளே தேவனுடைய சரியான வாசஸ்தலம் இருக்காவிட்டால் நமக்கு ஆபத்து காரியம். கடந்த நாள்ல பிளேன் விபத்தில் எனக்கு தெரியும், அதுல 10 பிள்ளைகளிடத்தில் தேவன் வாசம் பண்ணி இருந்தால் அது தப்பி இருக்கும். அவர்கள் ஏறும்போதை ஜெபிப்பார்கள், அவர்கள் இறங்குனதை ஜெபிப்பார்கள், அவர்கள் பிளேன் எடுத்த உடனே ஜெபிக்கிற பிள்ளைகளாக்கும். அல்லேலூயா. அவர்கள் மதுபானத்துக்கு போக மாட்டார்கள், தீண்டாமைக்கு போக மாட்டார்கள்,
கேடான காரியங்களுக்கு போகாதபடி அந்த பிளைன்ல ஜெபிக்கிறபடினாலே கர்த்தர் அவர்களுக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கடைசி காலத்திலே ஒரு மனிதனுக்குள்ளே தேவன் தங்காவிட்டால், ஒரு மனுஷனுக்குள்ளே தேவன் தங்கி இல்லாவிட்டால் நீங்கள் மிகுந்த ஆபத்துக்குள்ளே போக போறீங்க. அந்த ஆபத்திலிருந்து தப்ப வேண்டுமானால் நீங்கள் ஆண்டுடைய ஆவியினால் நிரப்பப்படணும். இயேசு கிறிஸ்து மரிக்காம இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது போல தேவ ஆவியினாலே பிறக்கப்படுகிற மனுஷன் மரிப்பதில்லை, அவன் நிரந்தரமா ஜீவித்திருப்பான் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சிலர் மாதா அவங்களையும் தெய்வமாக்கி கொண்டு நடக்கிற ஒரு கூட்டம் ஜனம் உண்டு. அவர்களுக்கு அங்கே ஒரு பெரிய வாசஸ்தலம் இருக்கிறது என்றும், அவர்களை அவங்க மூலம்தான் நீங்கள் பரலோகத்து போக முடியும் என்று சொல்லி தவறான நிறைய காரியங்களை சொல்லி, அவங்க கன்னியா இருந்தாங்க இப்போதும் கன்னியா இருக்கிறாங்கன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்ட ஒரு கூட்டம் ஜனம் உண்டு. திட்டமாய் வேதம் சொல்லுது. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் சில 3 வரை உள்ள வசனத்தை படிக்கலாம். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இப்படிப்பட்ட அதிகாரம் எங்கிருந்து வந்தது? இவனுடைய கைகளினாலே இப்படி பலத்த கிரியை நடக்கிறது. இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? ஹல்லேலூயா. அப்ப 4 சகோதரர்கள் இருந்தாங்க என்றும், இவர் தச்சனுடைய பிள்ளை அல்லவென்றும் மரியாளுடைய பிள்ளை அல்லவென்றும், இன்னும் இவருடைய சகோதரிகள் இங்க இருக்கிறாங்க அல்லவா என்று சொல்லித்தான் அந்த கிராம மக்கள் இயேசுவை வெளிப்படுத்துவது பார்க்க முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஒரு மரியாள் என்றுள்ள தாயை நீங்க வணங்கினாலோ, நீங்க ஜெபித்தாலோ, ஜெபமாலை இட்டாலோ, உங்களால அவங்களுக்குள்ளே வாசம் இருக்க முடியாது, அவங்க உங்களுக்குள்ளே வாசம் இருக்க முடியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுக்குள்ளும் மனுஷிக்குள்ளும் தேவனே வாசஸ்தலமா இருக்க வேண்டுமே தவிர பூமியில் பிறந்த ஒரு மனுஷியோ மனுஷனோ வாசஸ்தலமா இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கன்னியல்ல, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கும் மாத்திரம் கன்னியா இருந்தாங்க. அதுக்கு பின்பாக 4 புருஷர்களை பெற்றிருக்காங்க, இன்னும் சில சகோதரிகளை பெற்றிருக்காங்க. அப்ப அவங்க கன்னி அல்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அதனால அவங்கள நம்பியோ, மரத்தை நம்பியோ, பொன்னை நம்பியோ, வேற நம்பியோ, அவர்களை நம்பின ஒண்ணும் நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசஸ்தலம் சீராகாது. உனக்காய் ரத்தத்தை கொடுத்து சிந்தி உனக்காய் 5000 அடிகளை தளம்புகளை கொண்ட ஆண்டவர் தான் உனக்கு வாசஸ்தலமே தவிர எந்த பூமியில பிறந்த மனுஷனோ கல்லோ மண்ணோ மரமோ செம்போ ஒன்றும் வாசமா இருக்காது என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொண்டு இன்றைய கர்த்தருடைய வாசஸ்தலம் உனக்குள்ளே வருவதற்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவரை கர்த்தர் நம்மை தமக்குரிய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டு, நம்மை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டு, அவருடைய விலையேறப்பட்ட ஜனத்தை பாவிகளாயிருந்த நமக்கு கொடுத்து, நம்மை மீட்டெடுத்து, அவருடைய கற்பனைக்குள்ளே நம்மை கொண்டு வந்து, அந்த கற்பனை மூலம் நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை சுத்திகரித்து, நமக்குள்ளே வாசம் பண்ணின தேவன். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ரிபாலா பஷத ரிகாமா மஷத ரகாபா. எதுக்கு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. எதுக்காக நமக்கு வாசம் பண்ணி கொண்டு? இங்கே உள்ள ஆசீர்வாதத்துக்காக, இங்கே உள்ள
வெளியேறப்பட்ட முத்துக்களை தருவதற்கா, இங்க விற்ற வெளியேறப்பட்ட சமாதானத்தை தருவதற்கா இங்க நமக்கு என்ன இருக்குது? இங்க உள்ள காரியங்களையோ சடங்குகளையோ ஒன்று நமக்கு தருவதற்கல்ல. அற்பமானது சரீரத்தில் குடியிருப்பது அந்த தேவனுடைய சிந்தையை உண்டாக்குவதற்கு, அந்த தேவனுடைய எண்ணங்களை உண்டாக்குவதற்கு, அந்த தேவனுடைய கிருபை வரங்களை உண்டாக்குவதற்கு, அந்த தேவன் விரும்புவதை உண்டாக்குவதற்கு, அந்த தேவன் விரும்புவதை உங்களிலிருந்து உண்டாக்கி உங்களை கொண்டு செய்து உங்களை நித்திய ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு ஆண்டவராய் இயேசு உங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் தேவன் உங்களுக்குள் குடியிருக்கிறதுனால உங்க சுபாவத்தை, பழைய ஜென்ம சுபாவத்தை அவர் சரி பண்ண வேண்டும். உங்க அறியாமைகளை சரி பண்ண வேண்டும். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறதும் ஏதோ தவறாய் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற சிந்தனைகள் உங்களை அழித்துவிடும், உங்களை அழிவுக்குரியதாய் கொண்டு போகும். அந்த அழிவுக்குரிய சிந்தனையிலிருந்து தேவ சிந்தனை உண்டாக்குவதற்கு நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். வாசம் பண்ணி கொண்டிருக்க. அப்போ தேவன் நமக்குள்ளே வருவதற்கு முன்னே ஒரு பழைய மனுஷனாய் இருந்தோம். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ண பின்பு ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷியாய் மாறிக்கொண்டிருக்கோம். உங்களுக்குள்ளே பழைய ஜென்ம சுபாவம் இல்லாதபடி ஒரு புதிய சுபாவத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதை தேவ பிள்ளைகள் இந்த நாளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஜென்ம சுபாவமாய் இருக்கும் போது இந்த ஜம்மத்துக்குரிய காரியங்களை சிந்தித்தோம். இப்ப தேவனுடைய ஆவி நமக்குள் வந்த பின்பு தேவனுக்கு ஏற்றதை சிந்தித்துக் கொண்டிருக்கோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த தேவனுக்கு ஏற்றது நாம் சிந்தித்து, தேவனுக்கு ஏற்றது நினைத்து, தேவனுக்கு ஏற்றபடி நடக்கிறதுனால தான் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்? அந்த அவங்க காதுகள்ல கர்த்தருடைய சத்தம் கேட்கும், அவருடைய இருதயங்கள்ல கர்த்தருடைய சத்தம் கேட்கும், அவருடைய நினைவுகள்ல கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தர் இறங்குறதும் ஏறுகிறதும் ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியில நிரம்புகிற மனுஷனுக்கு கேட்கப்படுகிறது போல இந்த நாளிலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் இருதயத்தை அவருக்கு வாசஸ்தலமாய் விட்டு கொடுக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க இருதயத்தை அவருக்கு வாசம் பண்ணுவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அவர் நமக்குள்ள இல்லாம நாங்களால் ஒண்ணு செய்ய முடியாது. அவர் நமக்குள்ளாம ஒரு விடுதலை இல்லை. அவர் நமக்குள்ள இருந்தாதான் மகிழ்ச்சி, அவர் நமக்குள் இருந்தாதான் சந்தோஷம். அது வேற எது நஷ்டப்பட்டாலும் எது சம்பவித்தாலும் நமக்குள்ளே அந்த ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் அநேகர் இன்றைக்கு செத்த சிற்பிகள் செத்ததை அகம் தேடுகிறது. உயிரோடு இருக்கிற ஆண்டவரை யாரும் தேடுவது கிடையாது. ஆமென். நீங்கள் உயிரோடு இருக்கிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், வானம் எனக்கு சிங்காசனம், பூமியினுடைய பாதபடி நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வானம் எனக்கு சிங்காசனம், பூமியினுடைய பாதபடி நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்க? உங்களால என்னாலையும் கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட முடியுமோ? அல்லேலூயா. சாலோமன் ராஜா அன்பினாலையும் அறியாமையினாலும் ஒரு பெரிய எருசலேமை கட்டினார். அது அன்பினால தொடங்கி ஆசையினால தொடங்கி அப்படியே போய் முடிவு சாபத்துல முடிஞ்சிருச்சு. பில்டிங்ல கர்த்தர் குடியிருக்க அவர் அல்ல. இது எது கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த பில்டிங்குள்ளே வந்திருந்து கர்த்தருடைய போதனையை போதித்து உங்க உள்ளே இயேசுவை தருவதற்குத்தான் இந்த பில்டிங் கட்டப்பட்டே தவிர இந்த பில்டிங் தெய்வம் ஆகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பில்டிங் தேவனாய் ஆகாது. இந்த சரீரம் உள்ளே இருக்கிற சின்ன ஒரு ஆத்மா ஏதேன் தோட்டத்தில் தன்னை போல உருவாக்கி வைத்ததாக புரிந்தவங்கள் கரங்களை தட்டி, ஏதேன் தோட்டத்தில் தன்னுடைய ஆத்மாவை போல
தேவ அறிவாய், தேவ ஞானமாய், தேவ தெளிவாய், தேவ பிரியமாய் நடப்பதற்கு, தேவன் அவர்களோடு நடப்பதற்கு அந்த ஆத்துமாவை தேவ ஆத்துமாய் வைத்து மண்ணை கொண்டு பொதிந்தது. அல்லேலூயா. அந்த ஆத்துமாவதான் சாத்தான் தோக்கடித்து விட்டான். அந்த ஆத்துமாவை தேவனோடு ரிலேஷன்ஷிப் வைக்க முடியாம, அந்த ஆத்துமாவை தேவனோடு நடக்க விடாம, தேவனை சிந்திக்க விடாம, இந்த ஆத்துமா கெட்டு போனதுனால சாத்தான் கையில நம்ம எல்லாரும் என்ன செய்தோம்? விழுந்துட்டோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சாத்தான் கையிலே விழுந்து நம்முடைய ஆத்துமா முழுவதுமே அழிவுக்குரியதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, அழிவுக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. அழிவுக்குரியதே சிந்தித்து அழிவிலே நடந்த நம்மை மீண்டும் புதிய இருதயமாய் மாற்றுவதற்கு நம்முடைய இருதயத்தில் தேவன் குடிகொள்ளும்படிதான் 2000 வருஷங்களுக்கு முன்னே உங்களை என்னை தேடி கர்த்தர் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென், அல்லேலூயா. அவர் தேடி வந்தது மாத்திரமல்ல, அதை ஓர்மைப்படுத்தி அதை புரிய வைத்து இழந்து போனதை தேடி வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். இழந்து போனதை தேடி வந்தேன் என்று கர்த்தர் சொன்னார். எதை இழந்தோம்? கவனம். எதை இழந்தோம்? என்னத்தை இழந்தோம்? எதை இழந்தோம்? நித்திய ஜீவனை இழந்திருந்தோம். நித்திய ஜீவனை இழந்து நிர்வாணியாயிருந்தோம். நான் சொல்லுகிறது நான் வாழுகிறேன், நான் சொல்லுகிறது நான் ஜீவிக்கிறேன், நான் சொல்லுகிறது வேலை செய்கிறேன், நான் சொல்லுகிறது பணம் சம்பாதிக்கிறேன், நான் சொல்லுகிறது வீடு கட்டுகிறேன், நாம் சொல்லுகிறது எல்லா ஆசீர்வாதம் எனக்கிட்ட இருக்குன்னு சொல்றோம். ஆனா நம்ம நிர்வாணியா இருந்தோம். மரணத்துக்கு ஏதுவாயிருந்த நம்மளை மரணத்திலிருந்து புதுப்பிக்க வேண்டுமானால் அங்கே ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன ஆத்துமாவை திருப்பி உண்டாக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை உண்டாக்க ஒருவர் வருவான் என்று சாத்தானுக்கு தெரியும். இதை ஒருவர் உருவாக்க வருவார் என்று தெரியும். அதுக்குத்தான் ஒரு கன்னியின் வயிற்றிலே தேவன் வெளிப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் சாத்தானுக்கு தெரியும், இந்த இருதயங்களுக்குள்ளே தேவனுடைய குண அதிசயமான ஒரு புதிய இருதயம் வந்தால் அவனுடைய ராஜ்யம் அந்த காட்டுப்புது பகுதியில இந்த இடத்துல நிலை நிற்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ அறிவு ஆயிரக்கணக்கான மக்களுக்குள்ளே வந்தால், அந்த அறிவு பல லட்சக்கணக்கான மக்களுக்குள்ளே வந்தால் மாத்திரம்தான் இந்த சாத்தானுடைய ராஜ்யம் நிலை நிற்காது. காரியம் சாத்தானுடைய ராஜ்யம் நிலை நிற்கிறது ஏதேன் தோட்டத்தில் அவன் வந்த வஞ்சகை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆனபடிதான் ஒரு புதிய இருதயத்தை தர இயேசு வந்தா, அந்த புதிய இருதயத்தில் இயேசு குடிகொண்டு கொண்டிருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வாசஸ்தலம் அநேக மக்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவராய் தேவன் எதை செய்து கொண்டிருக்கிறார்? எதை செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவராய் தேவன் அநேக ஆத்துமாக்கள், அறிவில்லாத ஆத்துமாக்களுக்கு, தேவ ரகசியம் இல்லாத ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய அந்த இருதயத்தை கொடுக்கும்படியாய் ஒரு கூட்டம் ஜனங்களை அழைக்கிறார். ஒரு கூட்டம் ஜனங்களை, வாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்க வாங்க, என்ற இருதயத்தை உனக்கு கொடுத்து நான் ஐஸ்வர்ய சம்பந்தனாய் இருக்கிறது போல பரலோகத்தில் உன்னை ஐஸ்வர்ய சம்பந்தனாய் மாற்ற வருத்தப்பட்டு இருக்கிற அநேகரை கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அழைக்கவா? உனக்கு 5 பட்டணம் தருவேன், 2 பட்டணம் 4 பட்டணம் தருவேன், உனக்கு அங்கே 100 பிள்ளைகள் உண்டாகும், நீ எதை இழந்து அதெல்லாம் உனக்கு நான் தருவேன்னு சொல்லி
வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பாரம் சுமக்க உங்களை அழைப்பது இனி வரப்போற ராஜ்யத்தில் இயேசு ராஜாதி ராஜாவா இருக்கும் நாட்கள்ல, அவர் கிங்கா இருக்கும் நாட்கள்ல உன்னை அதை கோப்பாய் மாற்றுவதற்கு தேவன் அழைக்கிறார். அதுக்கு தான் ஒரு புதிய இருதயம் வேணும். அது இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை கூட படிப்போம், சீக்கிரம் முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 23 வசனம் படிங்க. இயேசு அவனுக்கு பிரயுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பான், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ யாரானாலும் சரி, அவருடைய கற்பனை அதன்படி கை கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறான். தேவன் ஆவியா இருக்கிறான், அவர் ஆவியோடு இணைந்திருக்கிறான். அந்த ஆவி உங்களுக்கு முன்னாய் வைத்திருக்கிறார். அது ஆராதனை வேளையில் உலாவுகிற தேவ ஆவியானவர். அல்லேலூயா. ஜபத்திலே உலாவுகிற ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானவர் இந்த பூமியை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். சபையிலே யார் கற்பனை கைகொள்ளுகிறார்கள், யார் வேதத்தை கைகொள்ளுகிறார்கள், யார் வேதத்தின்படி நடக்கிறார்கள், யார் தேவத்தின்படி ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வேதத்துக்கு பயப்படுகிற ஜனத்தின் மேல் பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் பிதாவும் குமாரனும் வந்து தங்குவார்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சில வேளை பைபிளை படிக்காம, பைபிளை உணர்வில்லாம, பைபிளை புரிந்து கொள்ளாம நாம் விட்டு விட்டு ஓடக்கூடாது. அந்த வேத பிரமாணத்தை, அந்த கற்பனை நேசித்து முத்தம் செய்யும் போது அந்த கற்பனை அனுசரிக்கிற பிள்ளைகள் மேல் வருகிறது தான் இந்த பரிசுத்த ஆவியான. அவங்களுக்குள்ளே தேவன் வாசஸ்தலமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ள எல்லாருக்குள்ளும் அந்த ஆவியான வாசம் பண்ண எப்படி இருக்கும்? உங்களுக்குள்ள எல்லாருக்குமே அந்த ஆவியான வந்து தங்குனா எவ்வளவு சந்தோஷம். உங்களை எல்லாரும் அந்த ஆவியா நடத்தின நம்ம எல்லாம் ஒரே பேச்சு பேசுவோம், ஒரே சிந்தை இருப்போம், ஒரே அதிகாரம் உள்ள இருப்போம். எவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. மனுஷனிடத்திலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் அதை சரியாய் பெற்றுக்கொண்டால் அந்த நித்திய ஜீவனை கொண்டு போவதற்கு அந்த வாசஸ்தலத்திலே வந்த ஆண்டவர் என்று முதல் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கிரியை செய்வான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். அவர் வரும்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சேஞ்சஸ் ஆகும். ஒரு ஷகையோட வீட்டில் போறார், ஒரு ஷகையோட வீட்டில் போறார் ஆண்டவர். அந்த ஷகையோட வீட்டில் போகும்போது ஒரு வளர்ச்சி, பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனா வளர்ச்சி ஆகும். அல்லேலூயா. புரியல? ஆமென். நிறைய ரேஷன் கார்டு இருக்கிறது, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது, நிறைய கோல்டு இருக்கிறது, எல்லாத்தையும் வாங்கி அலமாரில் இருக்கிறது. ஆனா வாழ்க்கையில வளர்ச்சி ஆக்கும், வாழ்க்கையில நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. அந்த நிம்மதி கேடும் சந்தோஷ கேடும் இருக்கிறதுனால, வளர்ச்சியா இருக்கிறதுனால, தேவன் அங்க இல்லாம இருக்கிறதுனால அவர் இயேசுவை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தேடி வந்தது அதுக்காக்கும். ஆஸ்தியை உண்டாக்குவதற்கோ, பொன்னை உண்டாக்குவதற்கோ, வெள்ளியை உண்டாக்குவதற்கல்ல. நம்முடைய ஆத்துமா அப்பன் இல்லாம, அம்மை இல்லாம, பெற்ற தகப்பனோ இயேசு இல்லாம நம்முடைய ஆத்துமா வளர்ச்சியா இருக்கிறது. அந்த ஆத்துமாவை குளிரப்படுத்த, அந்த ஆத்துமாவை சந்தோஷப்படுத்த நம்முடைய ஆண்டவராய் இயேசு இல்லாம ஒரு ஆத்துமாவும் நிம்மதியா இருக்க கூடாது. அல்லேலூயா. இந்த ஆத்துமா வளர்ச்சி காணும் போது யாரோ கைவிட்டு, யாரோ தள்ளி பேசி, யாரோ ஒதுக்கி, யாரும் இல்லாம இருக்கிற இடத்துல
தாய் தகப்பன் கைவிட்டதை போல, சகோதரன் கைவிட்டதை போல, உலகம் கைவிட்ட சூழ்நிலை இருக்கும் போது ஒரு பரிசுத்த ஆவியில நிறைந்த மனுஷன் ஒரு மூலையிலிருந்து 10 நிமிஷம் ஜெபித்தா போதும், அது தாய் போல தேற்றும், தாய் போல ஆற்றும், தாய் போல அரவணைக்கும், தாய் போல சிநேகிக்கும், தாய் போல உள்ளான ஆத்துமாவிலே புதிய பலனை கொடுத்து எழுப்பி நடத்துகிற தேவ வல்லமை தரித்துக் கொள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கடனோ நிந்தையோ, நீ சுமக்கிற கடன் அவரே சுமக்கிறார், நீ சுமக்கிற வலி அவரே சுமக்கிறார், நீ சுமக்கிற வேதனை அவரே சுமக்கிறார், நீ பட்ட கஷ்டம் அவரே சுமக்கிறார், நீ பட்ட எல்லாத்தையும் உன்னிலிருந்து அழகாய் உனக்குள்ளிருந்து சுமந்து நீக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீங்க. அந்த தேவன் நம்முடைய இருதயத்தில் தங்கும்படி ஆசைப்படுகிறார். சிலர் இடம் கொடுங்க, இடம் கொடுத்த பிள்ளைகள் அதை வளர்த்தி கொள்ளுங்க. உன்னை தாயை போல தகப்பனை போல அது பத்திரமாய் பாதுகாத்து உனக்கு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்குறதான் அந்த வல்லமை. உனக்கு ஒரு ராஜ்யத்தை உனக்குள் இருந்து உண்டாக்குறான். குமாரனாகிய ஆண்டவர் உயிர் திரும்பி போகும்போது அந்த ராஜ்யம் அவருக்கு கிடைத்தது போல உனக்குள் இருந்து ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதை மறக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வைசலாம். அதுக்கு ஜலத்திலேயும் ஆவியிலையும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யம் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்து அதுக்குத்தான் இதை எப்படி பழக்கணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி அவரோடு இணையணும், எப்படி அவரோடு சேரணும், எப்படி அவரோடு இந்த மாம்ச சரீரத்தை அவரோடு எப்படி செயல்பட, இதெல்லாம் கற்றுக்கொள்ளத்தான் சபைக்கு வந்திருக்கோம். அல்லேலூயா. கைசலாம். இதெல்லாம் நீங்க அவருக்கு ஏற்றபடி ஒவ்வொரு பாயிண்டாய் நடக்க 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 கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் மேல வரும். ஒருவனை தீர்க்கதரிசியாகவோ ஏதோ ஒன்றில் கர்த்தர் உங்களை நடத்த போறார். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரவிடாமல், நமக்குள்ளே செயல்படுத்த விடாமல், நமக்குள்ளே தங்க விடாமல் ஏதோ ஒரு அசுத்த ஆவி கிரியை செய்கிறதில்ல. அல்லேலூயா. அது எத்தனை பேர் புரிகிறது? ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், ஜெபிக்க முடியல. பாட வேண்டும் என்று நினைக்கிறோம், பாட முடியவில்லை. பைபிளை படிக்க வேண்டும் நினைக்கிறோம், பைபிளை படிக்க முடியல. ஏதோ ஒரு பிரஷர் வந்து நம்மளை வேதனைப்படுத்தி கொண்டிருக்குது. அல்லேலூயா. கைசலாம். அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நான் தேவனோடு சேர விடாமல் இருக்க அசுத்த ஆவிகள், அதற்கு நான் இடம் கொடாதபடி அந்த ஆவிகளை ஜெபத்திலே முறித்து நீங்கள் கடந்து போனா கர்த்தர் உங்களோடு உறவாட அசைவாட கர்த்தர் விரும்பு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணம் இருக்கிற மனுஷன், பொருள் இருக்கிற மனுஷன், எல்லா ஆசீர்வாதம் இருக்கிற மனுஷன் தேவன் அங்க இல்லாம இருக்கிறதுனால வறட்சி, பயங்கரமான இருதயம் வறட்சி, சில சபைகள்ல வறட்சி, சில சிலை வழிபாடு இருக்க மனுஷனுக்கு வறட்சி, ஜபம் இல்லாம இருக்கிற மக்களுக்கு வறட்சி, ஆராதனை இல்லாம இருக்கிற மக்களுக்கு வறட்சி. அநேகருடைய வாழ்க்கையில இருதயம் வறட்சி கிடக்குது. ஆனா சரீரத்தை கொண்டு சந்தோஷப்படுத்தி போறாங்க. அல்லேலூயா. சரீரத்தை கொண்டு சிரிக்க வைப்பாங்க, சரீரத்தை கொண்டு அணைப்பாங்க, சரீரத்தை கொண்டு நேசிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா இருதயம் வறட்சி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில இருதயம் வறண்டு இருந்தா எந்த பணமோ எது இருந்தாலும் ஒரு சுக்கும் உதவாது. இருதயம் கிறிஸ்துவினாலே கொழுமையா இருந்தால் மாத்திரம்தான் உனக்கு ஏதாவது நன்மை வருமே தவிர மற்றபடி நன்மை இல்லை. தேவ பிள்ளைகள் புரிந்தவர்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்க உள்ளத்திலே வரும்படி நிரப்பும்படி அவர் எவ்வளவு நிரப்புகிறாரோ அப்பதெல்லாம் உனக்கு நிம்மதி. அவர் எவ்வளவு நிரப்புகிறாரோ அப்ப எல்லாம் ஆசீர்வாதம். அவர் எவ்வளவு நிரப்பி கொண்டிருக்காரோ அப்போ அற்புதங்கள் நடக்கும். அவர் எப்படி நிரப்புகிறாரோ அதிசயங்கள் நடக்கும். நோய்பட்டவர், துன்பப்பட்டவர், பாடுபட்டவர் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் நிரப்பும் போது நீ தேவ சாயலாய் மாறுகிறாய். நான் நிரப்பும் போது தேவ சாயலாய் மாறுகிறாய். நான் நிரப்பும் போது நீ தேவ சாயலுக்குள்ளே நீ பிறக்க போறாய். அந்த தேவ சாயல் உனக்குள்ளே வரும்போது அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த தேவ சாயல் வரும்போது அவனுக்கு அற்புதம். தேவ சாயல் வரும்போது நோய்கள் குணமாக்கப்படும். தேவ சாயல் வரும்போது வெளிப்பாடுகள், தேவ சாயல் வரும்போது தீர்க்க தரிசனம், தேவ சாயல் வரும்போது ஆத்தும சந்தோஷம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சத்தம் நீ பயப்படாது. பரலோகத்தில் ஒரு சத்தம் நீ கலங்காது. பரலோகத்தில் சப்த நான் உனக்கு விடுதலை தருவேன். பரலோகத்தில் சப்த நீ கேட்ட காரியத்தை செய்வேன். பரலோகத்தில் சத்தம் நீ என்னுடையவன்.
என்று சொல்லி ஒரு சத்தம் உன் காதிலே கேட்கும். அல்லேலூயா. அது உன்னை நிரப்பி கொண்டு இருக்கும். ஆமே ஆமே. அது உலகத்தை விட ரொம்ப மேலானது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீபா பாபா. அப்படியே கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறார். அந்த கிருபை உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. அந்த வல்லமை அதிகாரம் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. அந்த அக்கினி உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. அந்த அக்கினி உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, யாராலே ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு இருதயம் காய்ந்து கிடக்கலாம், வறண்டு கிடக்கிற இருதயத்தில் தேவன் இன்றைக்கு சந்திப்பாராக. பாவ கட்டளை கிடக்கிற இருதயத்தை தேவன் சந்திப்பாக. உணர்வில்லாமல் இருக்கிற இருதயத்தில் ஆண்டவர் வாசம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய வாசஸ்தலம் இருந்தால் தேவன் தீர்மானிக்கிறதெல்லாம் அவனுக்கு புரியும். அவங்க அதை செய்வாங்க. தேவன் தனக்குள்ளே தீர்மானிக்கிறதெல்லாம் அவங்க செய்வாங்க. தேவன் தனக்குள்ளே ஓர்மைப்படுத்துறதை அவங்க செய்வாங்க. தேவன் தமக்குள்ளே தீர்மானிக்கிறதெல்லாம் செய்யும் போதுதான் இந்த மனுஷனை தேவசாயலாய் மாற்ற முடியுமே தவிர அது செயல்படாவிட்ட தேவசாயலாய் மாற்ற முடியும். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. உங்களை தேவன் அதுக்குத்தான் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு பரிசுத்தாய் தந்து அதுக்குத்தான் உள்ளிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவ சாயலை உங்களுக்குள்ளே கொண்டு வருவதற்கு தேவ திட்டம் எதெல்லாம் உங்களுக்கு ஓர்மை சொல்லுகிறதோ அதை செய்ய செய்ய ஒரு பிள்ளை கருவறையை வளம் போல நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் தோல்வி அடையக்கூடாது, யாரும் விழுந்து போகக்கூடாது. 10 நிமிஷம் முடிக்க போறோம். யாரும் விழுந்து போகக்கூடாது, யாரும் தோல்வி அடையக்கூடாது. இதை நம்ம கொஞ்சம் இன்னும் நிறைய அடுத்த செய்திக்கு போனது புரியும். ஆவிக்குரிய நிலைமை அறிந்து கொண்டாதான் நீங்க தான் கோவில். நீங்க அந்த ஆவியில நிரம்பி தேவன் சொல்லுற காரியத்தை செய்து வளர 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 பரலோகத்தில் தேவன் உன்னை பிரியப்பட்டு நான் தேவ சாயலாய் மாற்றேன்னு சொல்லும் போது நீங்க உங்க சரீரமே கோவிலாய் மாறிடுச்சு. நீங்க தான் சர்ச். சொல்லுங்க, நாம் தான் அந்த சர்ச், நாம் தான் அந்த கோவில். எத்தனை பேர் புரியுதுங்க? ஹல்லேலூயா. தேவன் உங்களை வணங்குவார் நீ எனக்கு ஒப்பா இருக்கிறதுனால. அதுக்கு தான் பிதா வச்சு கிறிஸ்துவாய் வந்தது. ஹல்லேலூயா. நீங்களே அந்த கோவில். சொல்லிக்கொள்ள, நான் தான் அந்த சர்ச், எனக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முடிக்க போகும். அப்ப சகையுடைய வீட்டில் வறட்சி எல்லாம் இருக்குது. வறட்சி, அந்த வறட்சி நீப்பதற்காக இயேசுவை தேடி போகிறது. அல்லேலூயா. இயேசு வந்தா அந்த வறட்சி நீங்கும் என்று சொல்லிதான் அவன் தேடி போய் காட்டாத்தி மரத்தில் ஏறி இருந்தது எரிகோ பட்டணத்தில். இயேசு அவனைத்தான் பார்த்தார். ஏன்னு சொன்ன, யாரு தேடி நடக்கிறாங்களோ அவங்கள கண்டுபிடிப்பார். யாரெல்லாம் தேட அவங்கள கண்டுபிடிப்பாங்க. நீங்க எங்கிருந்து தேடினாலும் சரி, எந்த குகையில் இருந்தாலும் சரி, நீங்க ஒளித்திருந்தாலும் சரி, அவர் தேடி பிடிப்பார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் கண்டு, சகையே இறங்கி வாடா, உன் வீட்டுக்கு ஆகாரம் சாப்பிட. அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷத்தோட மிகுந்த மகிழ்ச்சியோட ஆண்டவரை கூப்பிட்டு போறான். அல்லேலூயா. அப்ப எவ்வளவு அவர் மோசமா இருந்ததுனால உலகம் அவரை பார்த்து கூவிச்சு, உலகம் அவரை பார்த்து ஏன் சிரிச்சு, உலகம் ஏசப்பாவையும் சிரிச்சு, அவனை பார்த்தும் சிரிச்சு, பெய்ப்பை அந்த பாவி கிட்ட போறாரு என்று சொல்லி. அப்ப எவ்வளவு மோசமா இருந்திருப்பாரு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப சகையுடைய வீட்டில் போதக்கும் முன்னே இயேசுடைய குணம், இயேசுடைய ரகசியம், இயேசுடைய மனம், இயேசு கிறிஸ்துடைய முகத்தில் உள்ள பிரசன்னம் அவனை தொட்ட உடனே வீட்டில் சவுட்டுக்குன்னு சொல்றான், ஆண்டவரே நான் யாரிடத்திலாவது அதிகமா நான் வாங்கியிருந்தா 4 இரட்டியை நான் இப்ப கொடுப்பேன். ஒரு மனுஷனை புது மனுஷனாய் மாற்றும். ஒரு மனுஷனை ஒரு புது மனுஷனாய் மாற்றும். ஒரு மனுஷியை புது மனுஷியாய் மாற்றும். கர்த்தருடைய இருதயம் ஒரு பிள்ளைக்குள்ளே வந்தார். கர்த்தருடைய இருதயம் ஒரு பிள்ளைக்குள்ளே வந்தார். ஒரு புதிய இருதயம் உனக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த முரடனை, எந்த பொல்லாதவனை ஒரு நல்ல மனுஷனாய் மாற்ற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துடைய சதையான இருதயம் மூலம் முடியுமே தவிர வேறு ஒன்றும் முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 4 இரட்டியை மாத்திரமா கொடுக்கன்னு சொல்றாரு. இனி இருக்கிறதெல்லாம் பாதி. ஏழைகளுக்கு
நான் கொடுக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தினார், தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை கீழ்ப்படுத்தினார். இதை சொன்ன உடனே கர்த்தர் ஒரு புதிய இருதயத்தை சகை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், ஆமென். நீயும் ஆபிரகாமுடைய குமாரனாயிருக்காய். ஹல்லேலூயா. நீயும் ஆபிரகாமுடைய குமாரனாயிருக்காய். ஆபிரகாமிட்ட அந்த கிரியை இருந்தது. நீ இப்ப செய்த கிரியை ஆபிரகாமிட்ட இருந்தது. அதனால நான் அவனை நேசித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்த கிரியை ஆபிரகாம் மாத்திரமல்ல, இழந்து போனதை தேடி வந்தேன். ஹல்லேலூயா. இழந்து போனதை மண்ணெடுத்து அழகாய் புதஞ்சு தன்னுடைய இருதய நினைவின்படியே உள்ள வச்சு அழகாய் பிக்ஸ் பண்ணி அழகாய் கவர் பண்ணி, நீ தேவ சிந்தனையில் இரு, தேவ அறிவில் இரு, தேவ ஞானத்தில் இரு, என்னை விட்டு போகக்கூடாது என்று சொல்லி குளிர்ச்சியான வேளையில் உன்னோடு உலா வேணும், குளிர்ச்சியான வேளையிலே உன்னோடு நான் இறங்கி வருவேன்னு சொல்லி தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள ஒரு நல்ல ஒரு இருதயத்தை சாத்தான் கெடுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனை விட்டு ஆண்டவர் பிரிந்து போனார். மனுஷனை விட்டு ஆண்டவர் பிரிந்து போனார். அவன் வேர்வை சிந்தி பிழைக்க வேண்டியது இருந்தது. அவனுக்கு மரணம் சம்பவித்திருந்தது. அவன் சபிக்கப்பட்டவனானான். அந்த சாபத்தை நீக்கவும் வேர்வை சிந்தை மாற்றுவதற்கும் எல்லாத்துக்கும் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தேன் என்று ஆவியானவர் சொல்லு. ஹல்லேலூயா. அதைத்தான் நான் கேட்ட வசனத்தின்படி மனுஷர்களுக்குள்ளே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று நாம் அறிந்தோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க, பாவ மன்னிப்பு பெருக்க வேண்டும், ஞானஸ்நானம் பெற வேண்டும், கற்பனை கைகொள்ள வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், அவரோடு நடக்க வேண்டும், அவருடைய எல்லா வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்போது ஒரு புதிய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாய் மாறும். அந்த இருதயத்தில் ஆண்டவர் குடியிருப்பார். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். ஆண்டுடைய சமூகத்தில் கேட்ட வசனத்தை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றி, ஒரு புதிய மனுஷனாய் கர்த்தர் மாற்றி 2 தாலந்து தந்து 5 தாலந்து தந்து உன்னை உருவாக்கி கொண்டிருக்கா. உங்களை உருவாக்கி கொண்டிருக்கா. தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிரு. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க, ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஒரு புதிய காரியத்தை செய்ய என் இருதயத்துக்குள்ள வாரும்னு சொல்லி கேளுங்க. சில வேளையில் நம்முடைய இருதயம் காய்ந்து போய் இருக்கலாம். மக்களே, நம்முடைய இருதயம் காய்ந்து போய் இருக்கலாம். நம்முடைய இருதயம் காய்ந்து காய்ந்து ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். இந்த நாளில் கர்த்தர் உங்களை இருதயத்தில் வந்தால் அற்புதங்கள் அடையாளங்கள் நிச்சயம் நடக்கும். உன் குடும்பத்திலே வாழ முடியவில்லையா? உன் குடும்பத்தில் யாரையும் நேசிக்க முடியலையா? உன் குடும்பத்தில் திருப்திப்படுத்த முடியலையா? உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை? கர்த்தர் சரியா உனக்குள்ள வரட்டும். இன்றைக்கு அசுத்த ஆவியின் கிரியைகள் மாற்றப்பட்டு பரிசுத்த ஆவியின் கிரியை உங்களுக்குள்ள இறங்கி வரும்போதே உனக்கு ஒரு புதிய சகையுடைய வீட்டிலுள்ள மாற்றம் உன் வாழ்க்கையில உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே தேவ பிள்ளைகள் ஜபித்து பெற்றுக்கொள்ளுற வேலை, ஜபித்து பெற்றுக்கொள்ளுற வேலை. ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன உன்னை, ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன உன்னை மீண்டும் கர்த்தர் தேடி வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார், தேடி வந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேடி வந்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே,
எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடினே, எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடினே. பவுலும் சீலாவும் பாடும் போது சிறைச்சாலையில் அசைவாடினே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. உலர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்புக்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே. எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. அசைவாட வந்திருக்கிறார், கர்த்தர் அசைவாட வந்திருக்கிறார். கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அசைவாட வந்திருக்கிறார், கர்த்தர் உன்னை அசைவாட வந்திருக்கிறார். உன் இருதயத்தை பூட்டாம சகையை திறந்து கொடுத்தது போல உன் இருதயத்தை திறந்து கொடு தேவ பிள்ளை, உன் இருதயம் திறந்து கொடு. அப்போது கர்த்தர் புதிய சந்தோஷம், புதிய சமாதானம், புதிய கிருபை, புதிய களிப்பு, புதிய மகிழ்ச்சி, புதிய ஆனந்தத்தை உனக்குள்ள புதுசாய் தொடங்கி வருவார்.
Balatanamala Turakabala Sataragaba Ura Baba 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 Shaka Baba 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 எல்லா பெயின்களும் ஆகதுக்காய் செபிக்கிறேன். எல்லா போராட்டங்களும் ஆகதுக்காய் செபிக்கிறேன். எல்லா வெல்லுவிளிகளும் மாறுவதற்காய் செபிக்கிறேன். எதிர்த்து நிற்கிற அந்தகாரத்தின் வல்லமை, கர்ப்பத்தின் கனியோடு எதிர்த்து நிற்கிற வல்லமை, பண தேவையோடு எதிர்த்து நிற்கிற வல்லமை, வேலையோடு எதிர்த்து நிற்கிற வல்லமை, ஆசீர்வாதங்களோடு எதிர்த்து நிற்கிற வல்லமை, அந்த எல்லா இடத்திலும் திருமண காரியங்கள் எதிர்த்து நிற்கிற வல்லமை, அந்த இடமெல்லாம் கர்த்தருடைய அசைவாடுதல் தேவை. அந்த இடமெல்லாம் கர்த்தருடைய அசைவாடுதல் தேவை. குறைவிலே நிற்கிற தேவ பிள்ளை இந்த ஒப்பு கொடுத்து சொல்லு, என்னை தொடணும், என் மேல் அசைவாடணும், எனக்குள்ள ஒரு வாசஸ்தலத்தை நீ தர வேண்டும். என் வாழ்க்கை கெட்டு போக கூடாது, என் வாழ்க்கை அழிந்து போக கூடாது. நான் வாழ வேண்டும். ஆனா நீ என்னோடு இல்லாவிட்டால் வாழ முடியாது. நீ இல்லாவிட்டால் என் நோய்கள் குணமாகாது. நீ இல்லாவிட்டால் என் துன்பம் மாறாது. நீ இல்லாவிட்டால் என் துக்கம் மாறாது. கேள். Kala dara badara shadara gadara baba 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 riga baba 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 mama mama sadara baba 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 riga baba பெற்றுக்கொள் கர்த்தருடைய அசைவு இறங்கி இருக்கிறதல்லவா? கர்த்தருடைய அசைவு இறங்கி இருக்கிறதல்லவா? கர்த்தருடைய வாசஸ்தலம் நீதானே, உன் இதயம் தானே கர்த்தருடைய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்திலே ஆண்டவர் தங்கும்படி விட்டு கொடுக்க மாட்டாயா? Ori balada sadara gadana manada raga baba 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 rika baba 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 sadara gadara baba 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 liba mama sadara gadara baba அப்படியே பெற்றுக்கொள். நிறைய நோய்கள் தீருகிறது, நிறைய பிரச்சனைகள் தீருகிறது, நிறைய காயங்கள் மாறுகிறது. அந்த பலத்தினாலே அற்புதம் நடக்கிறது. நீ தெய்வீக சக்தி அனுபவிக்கும் போது அந்த தெய்வீக சக்தி உன்னை குணமாக்கி ஒரு புதிய சரீரமாய் மாற்றுகிறது. புதிய விடுதலை இறங்கி வருகிறது. அக்கினியாய் கர்த்தர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். அவருடைய அக்கினியை தந்து உன்னை சுகமாக்க விரும்புகிறார். அவருடைய அக்கினியை தந்து விடுதலையாக்க விரும்புகிறார். அவருடைய அக்கினி தளம்புகளாய் இறங்கி உன்னை சுத்தம் பண்ண விரும்புகிறார். அவருடைய வல்லமை உனக்குள் இறங்கி அதிசயம் அடையாளங்களை செய்ய பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு உறவாட வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Riba baba dura baba rika baba duna baba rika baba dura baba rika baba dura baba rika baba dura baba urava. ஒரு தலக்கணம் மாறி போகிறது. ஒரு நெஞ்சு போராட்டம் வெளியேறுகிறது. நடக்க முடியாத கால்கள் செயல்பட தொடங்குகிறது. நடக்க முடியாத காயில் செயல்பட தொடங்குகிறது. சில இதயத்தின் காயங்கள் முறிவுகள் சீராகுது. சில துக்கங்கள் மாறி போகுதப்பா. Ura baba 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 rika baba tuna baba rika baba dura baba rika baba dura baba rika baba duna baba rika baba dura baba rika mama 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 mama. நன்றி புதிய எண்ணெய் அபிஷேகத்தினால் நிரப்பும். சிரசு முதல் பாதம் வரை ஆரோடைய வஸ்திரத்தில் இறங்கினது போல தேவ தைலம் இறங்கி நிரப்பணும். சபை நிரப்பணும். எங்களை ஊழியக்காரர்களே பிள்ளைகளை குடும்பங்களை நிரப்பி நடத்த வேண்டும் என்று செபிக்க எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்தும். எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. சாத்தானுடைய கிரியை அழியட்டும். ஒற்றுமையாய் சாத்தானுடைய வல்லமைகள் அழியட்டும். சாத்தானுடைய செயல்கள் அழியட்டும். விக்கிர ஆராதனைகள் அழியட்டும். ஜனங்கள் உணர்வடைய ஜனங்கள் புரிந்து கொள்ள இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் தேசத்துமே நடக்கட்டும். ஆமென். அநேக மூடர்கள் கர்த்தரை அறியட்டும். அநேக அறியாம நடக்கிற மக்கள் கர்த்தரை அறியட்டும். குடித்து வெறித்து இஷ்டம் போல மனம் போன போக்கில் நடக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் கர்த்தரை அறியட்டும். சத்திய அறிவு உண்டாகட்டும். எப்போதே அதற்காய் ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஒரு புதிய அபிஷேகம் வந்து அமரப்போவதற்காய் ஜெபிக்கிறோம். Heal in the name of Jesus. ஒரு பெரிய விடுதலை உண்டாவதாக.
உனக்கு அபிஷேகம் நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. வானம் திறக்குகிறது, வானம் திறக்குகிறது. பெற்றுக்கொள்ளலாம். வானம் திறக்குகிறது, மகிமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது, மகிமை இறங்குகிறது. உன் வியாதியில, கடபாரத்துல, மகிமை வேலை இடத்துல, உன்னை மறுவப்படுத்துவதில், உன் ஆத்மாவை தூத்திப்படுத்துவதில் கர்த்தருடைய மகிமை வாழ்ச்சியை மாற்ற இறங்கி வந்திருக்கிறார் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் பயத்தை மாற்ற, பரலோகத்தை தர, உன் இருதயத்தில் குடிகொண்டிருக்க ஆவியான இறங்கி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். என்னமாய் ஊக்கமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் மாறட்டும், அற்புதங்கள் நடக்கணும். படிக்கிற பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, சபையின் மேல, சுற்றி இருக்கிற 40 கிராமத்தின் மேல, ஒவ்வொரு ஜனத்தின் மேல, ஜாதிகள் மேல் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் அமர அமர அமர. தேசம் சிறையிருப்பிலிருந்து மாற, பொல்லாத சிலை வழிபாடிலிருந்து தேசம் மாற, கட்டப்பட்ட சாராயங்களிலிருந்து மாற, பொல்லாத குடி பழக்க அடிமை தனத்திலிருந்து மாற கர்த்தருடைய கரம் இறங்கி வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதை மட்டும் தாழ்த்தி ஒப்புக் கொடு. எங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்துக் கொடு. எங்களுடைய குறை குற்றங்களை எல்லாம் மன்னி அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, சுகப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்னை உங்களோடும், உங்கள் பிள்ளைகளோடும், உங்கள் குடும்பத்தோடும், நம்ம சபையோடும், ஊழியக்காரோடும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரை கூட இருப்பதாக. அல்லேலூயா.